ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நாங்கள் மூணார் ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அந்த ட்ரிப்போட சின்ன விலாக் தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மூணார் போயிருக்கோம். ஸோ அங்கே மூணாரில் நாங்கள் எங்கெங்கே போகணும், என்னென்ன சுற்றி பார்த்தோம், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க போகலாம். மூணார் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. நான் வந்து எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை, ஊர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் போனேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ரொம்பவே அழகான ஊர். கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் நம்ம இந்த டீ எஸ்டேட் தான் பார்க்க முடியுது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் இங்கே தான் ரூம் எடுத்திருந்தோம். அன்றைக்கி வந்து நாங்கள் சாட்டர்டே டைம் போயிருந்தோம். ஸோ ரொம்பவே ரஷ்ஷாக இருந்தது. எங்கேயுமே ரூம் கிடைக்கவே இல்லை. ரெண்டல்ஸும் ரொம்ப அதிகமாக இருந்தது. 3500, 4000, 5000 அந்த மாதிரி இருந்தது. அங்கே தான் நாங்கள் இன்றைக்கி ரூம் எடுத்திருந்தோம். ஸோ நாங்கள் ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி வரைக்கும் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து சுற்றி பார்க்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறையவே சுற்றி பார்க்க இடம் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ரூட் 4 பக்கமுமே சுற்றி பார்க்க இடம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு சைட் போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் சுற்றி பார்க்க இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம இன்றைக்கி ஒரு ஏரியா போயிட்டு வந்துடலாம். ஒரு 3 o'clock 3:30 போல் ஆகிடுச்சு. நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஒரு ஆட்டோ வந்து வாடகைக்கு எடுத்துக்கிட்டோம். அன்றைக்கி ஒரு சைட் ஆஃப் ஏரியா வந்து போயிடலாம், அன்றைக்கி அங்கே கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். அன்றைக்கி அங்கே கிளம்பி போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா சின்னமன் கார்டன்ஸ்ன்ட்டு ஒரு நேச்சர் பிளேஸ் தான். அங்கே வந்து நம்ம ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே, செடி மரம் எல்லாமே வச்சுருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், எல்லாருமே டயர்டு, செம்ம டயர்டு. ஆனாலும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம இருக்கிறது போகிறது 2 நாள் தான். ஸோ அதுக்குள்ளேயே எவ்வளோ நம்ம வந்து ஊரை சுற்றி பார்க்க முடியுமோ பார்த்துடணுன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாலேயே மைண்ட் செட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக என்ன ஏரியா, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல தெரியாது. பட் ஆட்டோக்காரங்களுக்கு தெரியுது. நம்ம ஊர் சுற்றி பார்க்கணுன்னு சொன்னாலே அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைட் போனால் இந்தந்த ஏரியா ஸ்பாட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அதன்படி தான் நாங்கள் கேட்டு போனோம். நாங்கள் இப்போ அந்த ஏரியா வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்ட உடனே என்ட்ரி ஃபீஸ் 2 பேருக்கும் சேர்த்து 200 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கு வந்து எதுவும் சார்ஜஸ் வந்து வாங்கலை. இங்கே மேக்ஸிமம் நிறைய பிளேஸில் வந்து கிட்ஸுக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இவர் தான் வந்து நம்மளுக்கு அது என்னென்ன செடி, அது என்னென்ன பயன்கள் தருதுன்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ரொம்பவே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். இவர் வந்து நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் சொன்னார். இது என்ன மரம், நிறைய நாங்கள் அங்கே பார்த்தது வந்து ஸ்பைஸ். நம்ம இப்போ பிரியாணிக்கு என்னென்ன போடுறோமோ எல்லாமே அங்கே இருந்தது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, இது போல் நிறைய ஸ்பைஸ் ஐட்டம்ஸோட இது தான் இருந்தது, மரங்கள் தான் இருந்தது. ஒவ்வொன்று மரத்தையுமே இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராம்பு எப்படி இருக்கும், பட்டை எந்த மரத்தில் செய்கிறாங்க, அந்த மாதிரி இங்கே இந்த மரங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது இவ்வளோ நாள் நம்ம அந்த பொருள் யூஸ் பண்ணுறோம், அது எங்கேருந்து வருது, எப்படி கிடைக்குது, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதே இல்லை. அந்த மரம் எப்படி இருக்குன்ட்டு கூட பார்த்தது கிடையாது. பட் அங்கே போயிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டேன். உண்மையுமே மூணார் போனதில் இந்த கார்டன் பார்த்து சுவையாக இருந்தது. அந்த மாதிரி அளவுக்கு எனக்கு அந்த கார்டன் இருந்தது. மஞ்சள், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் பேஷன் ஃப்ரூட்னு ஒரு ஃப்ரூட்டு, அந்த ஃப்ரூட்டை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று காட்டினாங்க, டே எஸ்டர்டே டுமாரோன்ட்டு. அது ஃபஸ்ட் நாள் பூக்கும்போது ஒரு கலரில் இருக்குமா, செகண்ட் டே வந்து ஃபஸ்ட் டே பூக்கும்போது ஒயிட் கலர், செகண்ட் டே வந்து ஒரு ஒயிட் மஞ்சள் கலந்தா மாதிரி ஒரு கலர், அடுத்த தேர்ட் டே வந்து ஒரு பர்பிள் கலரில் மாறுது. அதை காட்டினாங்க. பாருங்கள், இது இன்றைக்கி பூத்தது, இது நேற்று பூத்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது. இது வந்து கொக்கோ ட்ரீயில் வந்து இதை காட்டிகிட்டு இருந்தாங்க. இதுலேருந்து தான் கொக்கோ பவுடர் எடுப்போம், சாக்லேட்லாம் நம்ம செய்வோமே, அது இதில் இருந்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கொக்கோ மரத்தையும் நான் இப்போ தான் பார்த்தேன். அடுத்தது வந்து இது அத்திப்பழ மரம். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு
சமையலுக்கு யூஸ் பண்ணுற அத்தி மரமா. ஸோ பழமே ரொம்ப பெருசாக இருந்தது. அடுத்தது இது வந்து பட்டை மரம். நம்ம ஸ்பைஸ் யூஸ் பண்ணுற இல்லையா, பட்டை கிராமம், அந்த பட்டையோட மரம் இது. அந்த மரத்தில் இருந்து கொஞ்சம் ஒரு துளி கட் பண்ணி எடுத்து காட்டினாங்க, இந்தாங்க இதை ஸ்மெல் பண்ணுங்கன்ட்டு. அவ்வளோ ஒரு வாசம், ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம மூக்கில் அப்படியே ஜிவ்வுன்னு ஏறுது அந்த பட்டையோட வாசம். ரொம்ப நல்லா இருந்தது. அது இயற்கையாக சுவாசிக்கும் போது இன்னுமே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே இப்போ கிராம்பு இருக்கும்போது கிராம்பு 2 கிள்ளி கொடுத்தாங்க. ஏலக்காய் வந்து இப்போ தான் பச்சையாக இருந்தது. ஸோ அது வந்து இது பண்ண முடியல. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே மஞ்சள் வந்து கொஞ்சம் மஞ்சள் கிழங்கையும் பிச்சு கொடுத்தாங்க, அதையும் வச்சுருந்தோம். அவ்வளோ வாசனை அந்த மஞ்சள். நான் வந்து கையில் கொடுத்தோடனே வாங்கி வச்சுக்கிட்டேன். அது நான் வீட்டுக்கு போகும்போது பார்க்குறேன், அந்த மஞ்சளோட சாயம் வந்து அவ்வளோ அழகாக கையில் பிடிச்சிருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு செடியும் கீழே அவங்க வளர்க்குறதெல்லாம் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய மூலிகை செடிகளும் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான உடம்பு வலி, மூட்டு வலிக்கு தேவையான மருந்து, அதோட தாவரத்தை காட்டியிருந்தாங்க. இதுலேருந்து தான் நாங்கள் இந்த எண்ணெய் எடுக்கிறோம். ஸோ உங்கள் மூட்டு வலி, உடம்பு வலி, கை கால் வலிலாம் சரியாகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இந்த மரம் வந்து முடி வளர்கிறதுக்கா. அது ஒவ்வொன்றும் அந்த தாவரத்தோட பேர் சொன்னாங்க. நான் வந்து எனக்கு சுத்தமாக மறந்துட்டேன். நான் வேணால் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒவ்வொரு மரத்துக்கும் இது என்ன மரம், இது என்ன இதுன்னு பெனிஃபிட்ஸ் சொன்னதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து அவங்க என்னென்ன மரத்தினால என்ன அவங்க தயாரிக்கலங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. தைலம், அதுக்கப்புறம் பவுடர், முடி வளர்கிறதுக்கு, கை கால் வலிக்கு மருந்து, அதுக்கப்புறம் வயிறு வலி பிரச்சனை, வயிறு குடல் சம்மந்தமான பிரச்சனை, அதுக்குண்டான மருந்துகள் ஒரு பக்கம். இதெல்லாம் ஸ்பைஸு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த மாதிரி ஸ்பைசஸ். இந்த பாருங்க, அவர் கொடுத்த மஞ்சள் என் கையில் எவ்வளோ சாயம் இருக்குது. நல்ல வாசமும் கூட அந்த மஞ்சள். இதுதான் சினமன் கார்டன்ஸ். இங்கேருந்து நாங்கள் இப்போ வெளியே வந்துட்டோம். அடுத்தது இது நெக்ஸ்ட் டே மார்னிங். நெக்ஸ்ட் டேவும் நாங்கள் 8 o'clockலாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் இங்கே யானை சவாரி பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இது வேறு ரூட்டு. இந்த ரூட்டில் இன்றைக்கி ஒரு 10 இடத்துக்கிட்ட சுற்றி காட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆட்டோ டிரைவர். அவங்களே தான் புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். யானை சவாரி நாங்கள் போகலை, ஏன்னா ஒரு ஆளுக்கே 700 போல் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் யானைங்களை மட்டும் சுற்றி பார்த்துட்டு அடுத்தது ஒரு பொட்டானிக்கல் மாதிரி வந்துடும். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேக்டஸ் மட்டும்தான். இதுக்கும் என்ட்ரி சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. சம்திங் அரவுண்ட் 100க்குள்ளே தான் நினைக்கிறேன். இங்கே போயிட்டு நாங்கள் இதில் சுற்றி பார்க்க போனோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த கேக்டஸ் வகைகள் தான் இருந்தது. நிறைய விதமான கேக்டஸ் பார்த்தோம். சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, அதில் முள் மாதிரி இருக்குது, அதில் பூ எடுக்குது. அவ்வளோ அழகழகாக அந்த ஸ்டார் மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸில் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய புதுசான கேக்டஸ்லாம் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது அது பார்க்கறதுக்குன்னே. இதுக்குன்னு ஒரு கார்டன் ரெடி பண்ணி அவ்வளோ விதமான வெரைட்டியான கேக்டஸ் வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். பசங்களும் அம்மா கேக்டஸ் இது பாரு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு கண்ணன் தேவன் டீ எஸ்டேட் வந்துட்டோம். இது வந்து டீ ஃபேக்ட்ரி. டீ தூள் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றதை பற்றி சொன்னாங்க. இதுக்கும் என்ட்ரி ஃபீஸ் பெரியவங்களுக்கு 100, சின்ன பசங்களுக்கு 40 rupees. இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி உள்ளே வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே எல்லாமே ஃபுல் கிளாஸ் டோராக இருக்குது. நம்ம ஒரு இதுக்குள்ளே ரூம்குள்ளே நின்றுட்டு தான் இதெல்லாம் வெளியே பார்க்குற மாதிரி இருக்குது. கேமரா வந்து அலௌட் கிடையாது. நான் அவங்களுக்கும் தெரியாமல் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்திருக்கேன். அவங்களோட ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, டீ எப்படி பறிக்கிறாங்க, எப்படி அதை டீ தூளாக மாற்றுறாங்கன்ற வரைக்கும் அந்த ப்ராசஸ் என்ன, ஒவ்வொரு ப்ராசஸையும் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இதுவும் புதுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம டீ தூள் குடிக்கிறோம், அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஒயிட் டீ, பிளாக் டீ, க்ரீன் டீ. ஒயிட் டீனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ், பிளாக் டீனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ், க்ரீன் டீனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபேக்ட்ரியும் சுற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க, தேர்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுறாங்க. இப்போ நான் இது பார்க்குறதுலாம் வந்து ஒவ்வொரு கன்வேயர்லேயும் பெல்ட்டில் போகிற டீ தூள்லாம் இதுதான், அது ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்ட உடனே இங்கே பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்கிறதுலாம் பாக்ஸு. டீ தூள் பேக்கிங் பண்ணி எங்கெங்கே அனுப்பணுமோ எந்தெந்த ஊருக்கு அந்த மாதிரி அனுப்புகிறாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது.
நெக்ஸ்ட் வேறு இடத்துக்கு போயிட்டோம். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா ஒரு டேமுக்கு தான் போகிறோம். ஸோ டேமை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். ரொம்ப பெரிய டேம் இது வந்து. இப்போ பாருங்கள் நாங்கள் இங்கே நிற்கிறோம். இந்த நாங்கள் சண்டேன்றதால செம்ம ரஷ்ஷு. ஸோ இங்கே பாருங்கள் கார்லாம் வந்து க்யூவில் நிற்குது. ஸோ அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம். நாங்கள் ஆட்டோலேருந்து இறங்கிட்டோம். சரி நிற்கிற நேரம் நம்ம அந்த டேம் மேலே நடந்து போகலாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சொல்லிவிட்டு நாங்கள் இறங்கிட்டோம். இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். டேமில் வந்து நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே வந்து போட்டிங் இருக்குது. நாங்கள் போட்டிங் போகல, ஏன்னா நாங்கள் நிறையா ஆல்ரெடி போட்டிங்லாம் போயிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாம், நம்ம ஆல்ரெடி தான் நிறைய போட்டிங்லாம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட் எதுவும் எடுக்கல. இது ஒரு காரணமாக இருந்தாலும் போட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய க்யூ, நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் முடித்து நம்ம போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு டைம் ஆகிடும். நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்ம சுற்றி பார்க்க முடியாதுன்றதுனால நாங்கள் சும்மா டேம் மட்டும் பார்த்துட்டு அந்த தண்ணியை பார்த்துட்டு அடுத்த பிளேஸ் கிளம்பிட்டோம். நம்ம போகாத இடம், பண்ணாத எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஓகே. நாங்கள் நிறைய இடத்துல போட்டிங் போயிருக்கோம். ஸோ அதனால் அது வேண்டான்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். டேமை மட்டும் சுற்றி பார்த்துட்டு அடுத்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே நிறைய வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட்லாம் விற்கிறாங்க. கேரட், கோஸு இதெல்லாம் விற்கிறாங்க. இதெல்லாம் அவங்க தோட்டத்துலேயே வந்து போட்டு எடுக்கிறதான் எங்கள் டிரைவர் அண்ணா தான் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இந்த கேரட்லாம் அவங்கவுங்க வீடு இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டு வாசலில் இருக்க கொஞ்சம் இடத்துலையே கேரட்டு, கோஸ்லாம் வந்து போட்டு அதை காய்ச்சி அறுவடை பண்ணி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து எக்கோ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம். இங்கே நம்ம என்ன எது பேசினாலும் கற்றுனாலும் அது வந்து நம்மளுக்கு எக்கோ திருப்பி கேட்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்து 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பசங்களுக்கெலாம் சார்ஜஸ் கிடையாது. அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே வந்துட்டோம். இதில் என் சவுண்டு, என் பெரிய பொண்ணு சவுண்டை விட என் சின்ன பொண்ணு சவுண்டு தான் நல்லா எக்கோ எங்களுக்கு கேட்டுச்சு. நான் கத்துறேன், எனக்கு ஒன்றுமே கேட்கல. என் பெரிய பொண்ணு தான் கேட்கல. சின்ன பொண்ணு அழகாக கத்துது, அம்மா நைனான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக கேட்டுது. அதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. பெரிய பொண்ணு கத்தும்போதுலாம் பக்கத்தில் யாருன்னா கத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த அம்மா ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. நான் கத்தும்போது தான் எல்லோரும் கத்துறாங்க, எனக்கு அதனால தான் கேட்கல சொல்லிட்டு. ரொம்பவே ஃபன்னாகவும் இருந்தது. இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அடுத்தது நான் கத்திகிட்டு இருந்தேன். நான் கத்துறதை என் பெரிய பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. சரி அடுத்தது அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு டீ எஸ்டேட் போல் போயிட்டோம். இங்கே போயிட்டு அழகழகாக வீடியோ, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த டீ இலை மரத்துக்கிட்டலாம் நின்றுட்டு நடுவில் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் வந்து இது டாப் வியூ ஹில் ஸ்டேஷன். இதுவும் ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய இடம் தான். இந்த இடத்துல வந்து கடல் ஆழத்துலேருந்து 6000 மீட்டர் சம்திங் என்னவோ ரொம்ப அடிப்பகுதி வந்து பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கும் சார்ஜபிள் தான், 50 ருபீஸ் என்னவோ சார்ஜு. அதை பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் மட்டும்தான் போனேன். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தூரம் இறங்கி நடக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் குழந்தைங்களாம் நான் ஆட்டோலேயே விட்டுட்டு நான் மட்டும் போயிட்டேன். எனக்கு வந்து ஏன்னா இதை பார்க்க முடியலன்னா ஐயோ இவ்வளோ தூரம் போகணுமே, அதை பார்க்க முடியலேன்ட்டு இருக்கும். ஸோ அதனால் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு நடந்து போயிட்டு இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ரொம்பவே சூப்பராக. இன்னும் நாங்கள் 2-3 இடம் பார்த்தோம். ஸோ நடுவில் என் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. என்னால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியலை. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் மூணார் முடிச்சாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து பழனி கிளம்பிட்டோம். பழனியோட விலாக் வந்து நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி போகிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஃபேமிலி ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் வந்து தினமும் வேலை, ஒரு மிஷின் லைஃப் வாழ்கிறோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக போய் பார்க்கும்போது மைண்டுக்கு ரொம்பவே அமைதியை கொடுக்குது. தேங்க்யூ. இதை மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.